மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீதி ஆயோக் அமைப்பு பெயரளவிலான மாற்றமா அல்லது திட்ட கமிஷனை போல் செயலாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். திட்ட கமிஷன் என்பது பண்டித நேருவால் உருவாக்கப்பட்டு சுதந்திரத்திற்கு பிறகு 65 ஆண்டுகள் மிகச் சிறப்பான முறையில் அந்த திட்ட ஆணையம் செயல்பட்டு வந்தது. இப்பொழுது மாநிலங்களுடைய முதல்வர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பிரதமர் தலைமையிலே ஒரு குழு அமைப்பதாக இன்றைக்கு நிதி ஆயோக் என்ற பெயரில் சொல்லியிருக்கிறார்கள். இது பெயரளவில் மாற்றமா, திட்ட கமிஷனுடைய செயல்பாடுகளை இவர்கள் செய்வார்களா அல்லது இவர்களுடைய அரசியல் இதிலும் இருக்குமா என்பதெல்லாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் 65 ஆண்டுகள் திட்ட கமிஷன் 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தயாரித்து மாநிலங்களும் வளமாக இருந்திருக்கின்றன. மத்தியினுடைய கருத்தும் மாநிலங்களை உள்ளடக்கி தான் இருந்திருக்கிறது. புதிதாக மாநில மத்திய உறவுகள் எப்படி இதனால் செம்மைப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு புதிய முயற்சி தோல்வியடையுமா, குறைகள் இருக்குமா என்பதை போக தான் பார்க்க வேண்டும்.